வணக்கம் நண்பா. வெல்கம் டு இன்ஃபினைட் தமிழன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிற S3 பத்தி, சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். இத பத்தின ஒரு ஷார்ட் வீடியோ பார்ப்போம். பேசிக்கா வந்து இப்ப நம்ம எப்படி நம்மளோட லேப்டாப்ல வந்து நம்மளோட ஆ SSD இருக்கு. அதுக்கப்புறம் HDD முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம மொபைல்ல பார்க்கும்போது ஸ்டோரேஜ் இருக்குல்ல, 8 ஜிபி ரேம்ன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரோம்க்கு வந்து மெமரிக்கு வந்து இப்போ 256 ஜிபி வருது. அதுக்கப்புறம் 125லாம் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். 126ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 1 டிபி வரைக்குமே எல்லாமே குடுக்குறாங்க. மொபைல்லலாம் வருது. லேப்டாப்ல 1 டிபி இந்த கேமிங் லேப்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா, 1 டிபிலாம் ஈஸியா கிடைக்கும். இல்ல 512 இருக்கும். மேக்ஸிமம் 512 இருக்கும். ஸோ, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு இப்போதைக்கு அதிகமா நம்ம டேட்டாவ வந்து ஸ்டோர் பண்றது எல்லாமே வந்து நம்ம கிளவுட்ல தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது அமேசான் வெப் சர்வீசஸ்ல இருக்கிற கிளவுட் சர்வீசஸ்ல S3ங்கிற ஒரு சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ்ங்கிற ஒரு சர்வீஸை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி நான் சொன்னது நம்ம ஃபோனில் இருக்கிற ஸ்டோரேஜ் மாதிரி இது வந்து ரொம்ப ஸ்கேலபிளாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு வந்து ஸ்டோரேஜை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டேட்டா சயின்ஸில் இருந்து டேட்டா அனலிட்டிக்ஸு அப்புறம் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கல்ல, இந்த டைமில் இந்த அளவுக்கு நமக்கு கஸ்டமர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுறது, அதுக்கெல்லாம் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா தேவைப்படும் நமக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி இந்த சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸில் வந்து நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம பார்க்கும்போது தான் இதில் வந்து நோ மினிமம் ஃபீஸ் வந்து இது கிடையாது. மினிமம் இவ்வளோ தான் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. பே ஃபார் யுவர் யூஸ். நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ, ஸ்பேஸ் 1 ஜிபி எடுத்துருக்கோமோ, அதுக்கு மட்டும் தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் க்ளவுடே வந்து ஃபேமஸ் ஆச்சு. பே ஆஸ் யூ கோ மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான காஸ்ட் வந்து நமக்கு எஃபெக்டிவாக இருக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் க்ளவுட் வந்தது. ஸோ டிஜிட்டல் என்வரான்மெண்ட்டில் இப்போ டிஜிட்டல் தான் ஃபுல்லாக பூம் ஆகிட்டு இருக்கு. அதிகமாக நம்ம டிஜிட்டல் ரிலேட்டட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இப்போது ஃபோன்லேயே எல்லாமே நம்ம ஆர்டர் பண்ணுறோம். ஸோ எல்லாமே டேட்டா வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு S3ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்குது. ஸ்டோர் அண்ட் ரிட்ரைவ் எனி அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஃப்ரம் எனிவேர். அதுதான் S3யோட கோர் பிரின்சிபல். ஸோ இதோட ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒய் வி யூஸ், ஏன் இதை யூஸ் பண்ணுறோன்னா ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ கண்டென்ட் இருக்குது, டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது, ஆடியோ இருக்குது. ஸோ எல்லாமே வந்து இதில் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். இதுதான் வந்து பேக் போன் ஆஃப் AWSன்னே சொல்கிறாங்க. இப்போ EC2லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸை பண்ணுறதுக்கு தான். அட் தி எண்ட் உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அந்த டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த டேட்டாவை தான் நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். எலாஸ்டிக் கம்ப்யூட் லோடுன்னு சொல்லுவாங்க, ஸ்கேல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு டேட்டா பேஸ்டாக இருக்கிறதுனால S3 தான் பேக் போன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எவ்ரி ஆப்ஜெக்ட்ஸ் இன் S3 இஸ் ஸ்டோர்டு இன் எ பக்கெட். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே பக்கெட்டுங்கிற கான்செப்டில் தான் ஸ்டோர் ஆகுது. ஸோ அதனால தான் அந்த பக்கெட் மாதிரி ஒரு இது போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எவ்ரி ஆப்ஜெக்ட் வந்து S3ல வந்து பக்கெட் மாதிரி தான் ஸ்டோர் ஆகுது. டு அப்லோட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இன் S3 நீட் டு கிரியேட் அ பக்கெட். ஸோ S3ங்கிறது ஒரு பெரிய லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் பேஸ் மாதிரி. அதில் இப்போ ஒரு ஷிப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஷிப்பில் வந்து நம்ம எவ்வளோ ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோர் பண்ணுறத வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பக்கெட் மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு வைக்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அது கண்டெய்னரைசேஷன் அதெல்லாம் வேறு கான்செப்ட்டு. இதில் சும்மா நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ பக்கெட் மாதிரி நம்ம ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி நீட் டு கிரியேட் பக்கெட், அங்கே தான் வந்து அந்த ஆப்ஜெக்ட்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் மெயினான விஷயம். அதுக்கப்புறம் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேஜராக நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் எடுக்கும்போது ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும், பெரிய ஆர்கனைசேஷனாக வளர்கிறப்ப
அவங்களோட ஆன் ப்ரெமிசஸ்லாம் அவங்களால கிரியேட் பண்ண முடியும். ஆனா, இப்போ ஸ்டார்ட் அப்லாம் இருக்கும்போது அவங்க ஒரு 5 மெம்பர் டீம் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து எஃபிஷியன்ட்டா இருக்கணும். ஸோ, அதுக்கு வந்து S3ங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். AWSஅ பொறுத்தவரையும். இதுலயே வந்து GCPலயும் இருக்கு, Azureலயும் இருக்கு. ஸோ, அத பத்தின நம்ம வரக்கூடிய காணொளியில பார்ப்போம். அதுக்கப்புறம் இதோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது 3 முக்கியமான அட்வான்டேஜஸ் இருக்கு. இண்டஸ்ட்ரி லீடிங் ஸ்கேலபிலிட்டி. ஸோ, AWSஅ பொறுத்தவரைக்கும் இண்டஸ்ட்ரி லீடிங் ஸ்கேலபிலிட்டி குடுக்குறாங்க. நம்ம தேவைப்படுறப்ப ஸ்டோரேஜை வந்து ஸ்கேல் பண்ணிக்க முடியும், இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தேவைப்படாதப்ப டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் டேட்டா அவைலபிலிட்டி. இவங்க வந்து ஐ திங்க் 99.999ன்னு ஒரு எவ்வளோ சொன்னாங்க, 11ஓ இல்லை 9 அந்த அளவுக்கு நைன்ஸ் வந்து போட்டால் அந்த அளவுக்கு டேட்டா அவைலபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க ரிடண்டன்சிக்காக நிறையா எப்படி சொல்கிறது, ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரியில் டேட்டா வந்து ரிடண்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு காண்டினென்ட்லேருந்து இன்னொரு காண்டினென்ட்டுக்கும் ரிடண்டண்ட்டாக இருக்கும். போக போக நம்ம ஸ்பேஸில் கூட ஒரு பேக்கப் எடுத்து வைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால அப்படி வாய்ப்பு இருக்குது. ஸோ டேட்டா வந்து நம்மளோட டேட்டா வந்து அழியிறதுக்கான பாசிபிலிட்டியை கம்மி பண்ணும். அதுக்கப்புறம் இப்போ டிசாஸ்டர்லாம் நடந்தால் கூட ஒன்றுமே ஆகாது. இப்போ ஈரானில் கூட ஒரு டேட்டா பேஸ் வந்து அவங்க அழிச்சாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அது வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது ஒரு காப்பி மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க. இன்னொரு இடத்துலையும் அந்த காப்பி இருக்கிறதுனால பிரச்சனை நடக்காது. ஸோ ஏன்னா முக்கியமாக டேட்டா வச்சு தானே நம்ம அதை அனலைட்டிக்கல்லாம் பண்ணுறோம். டேட்டாவே அழிஞ்சிருச்சுன்னா மொத்த யூஸுமே போயிடும். ஸோ டேட்டா அவைலபிலிட்டி வந்து 100% இருக்கும். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் க்ளவுடோட செக்யூரிட்டி, ஏடபிள்யூஎஸோட செக்யூரிட்டியை வந்து அவங்களோடது ஏடபிள்யூஎஸ் தான் ரெஸ்பான்சிபிள். இந்த க்ளவுட் செக்யூரிட்டிங்கிறது ஆர்கனைசேஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அட் த எண்ட் ஏடபிள்யூஎஸ் யாராச்சும் ஹேக் பண்ணி உள்ளார வராங்கன்னா அதை அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம டேட்டா வந்து உள்ளுக்குள்ளே நம்ம மூலியமாக நம்ம லேப்பு இல்லைன்னா நம்மளோட அத்தன்டிகேட் பண்ணி அது மூலியமாக அவங்க போயிட்டாங்கன்னா தான் பிரச்சனை. மற்றபடி க்ளவுட் நம்ம சைடில் வந்து நம்ம சேஃபாக இருக்கோம் அப்படிங்கிற வரைக்கும் அவங்க வந்து க்ளவுட் செக்யூரிட்டியை பார்த்துக்குவாங்க. அப் டு சர்டன் பாயிண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இது வந்து என்னோட கருத்து. எப்படின்னா இப்போது யூஎஸில் இருக்குது, யூஎஸ் பேஸ்டு கம்பெனி தான். ஸோ யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இந்த டேட்டா எங்களுக்கு க்ரூஷியலாக வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களால எதிர்த்து எதுவும் பேச முடியாது. ஸோ அந்த கம்பெனியோட ஸ்கேலை பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு டிஃபென்ஸ் ரிலேட்டட் கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏடபிள்யூஎஸ் போகிறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. ஸ்டார்டிங்கில் வேணால் நீங்கள் நார்மல் ஹைப்ரிட் கூட போய்க்கலாம். ஆனால் ரொம்ப கிரிட்டிக்கலான நேஷ்னல் செக்யூரிட்டி ரிலேட்டட்னால் நீங்கள் ஆன் ப்ரெமிசஸ் தான் வச்சுக்கணும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு, அதுக்கப்புறம் கமர்ஷியல், நார்மல் கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கெல்லாம் ஏடபிள்யூஎஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். நேஷ்னல் செக்யூரிட்டி ரிலேட்டடாக உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னா அப்போ நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, இதெல்லாம் தான் நம்ம பார்த்தது. இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது S3னா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். அதனால தான் அந்த 3 S வர்றதுனால தான் S3ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ இதோட பேமெண்ட்லாம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது பே ஆஸ் யூ கோ மாடல் தான். நீட் டு பே ஒன்லி ஃபார் அவர் யூஸ். அதுக்கப்புறம் இருக்கிற உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணுறதெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்கன்னா பக்கெட் மூலியமாக ஸ்டோர் பண்ணுவோம். இதுக்கும் ஒரு ரேஞ்ச் எல்லாம் இருக்குது. இவ்வளோ தான் நம்ம பக்கெட் உள்ளுக்குள்ளே ஒரு S3க்குள்ளே வைக்க முடியும் அப்படிலாம் இருக்குது. அதோட லிமிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு காணொளியில் பார்ப்போம். இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இது கண்டென்ட் ரிலேட்டடாக யாருக்காச்சும் நீங்கள் ஷேர் பண்ணணும், அவங்களுக்கு தெரியப்படுத்தணுன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.